எனது பிலிப்ஸ், எனது நம்பிக்கை, எனது பெருமை. Innovation in you. Philips. சாரி சார், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ். ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி எமோஷனலா இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். புரியுதா? ஓகே சார், இனிமே இப்படி நடக்காது. சார், அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? யா ஷூர். கேள்விகள்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்கு சார். இப்படி உட்காந்து பேசுமா? கம் உட்கார். அப்போ உன் கேள்வியில கேளு. என்னெல்லாம் கேள்வி இருக்குன்னு பாப்போம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் சார். கோ ஹெட். உங்க இளமை காலம் பத்தி சொல்லுங்க சார். நீங்க எங்க பிறந்தீங்க? உங்க ஃபேமிலி எங்க படிச்சீங்க? உங்க பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு? சூப்பர் சார், எல்லா கேள்விக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா பதில் சொல்லிட்டீங்க. இந்த பேட்டி பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீயும் நிறைய கேள்வி புத்திசாலித்தனமா கேட்ட. யூ ஆர் a brilliant guy. உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. என்ன பத்தி நான் ஆராய்ச்சி இன்னும் முடியலையா? அப்போ சரி கேளு. அப்போ ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். உள்ள எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார், உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சந்தோஷமான நாள் எதுன்னு சொல்ல முடியுமா? என் மனைவி கௌசல்யா கர்ப்பமான நாள். பத்து வருஷமா என் கௌசல்யா தவமா இருந்து அந்த கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்தார். அந்த செய்தியை கௌசல்யா கிட்ட சொன்னா பாத்தியா, அந்த நாள் தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ரொம்ப 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 சந்தோஷமான நாள். உங்களுக்குள்ள இப்படி ஒரு நினைவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அடுத்த கேள்வி, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க நினைக்கிற நாள் எது சார்? என் வாழ்க்கையில எனக்கு அஸ்திவாரமா இருந்த என் மனைவியை முழுகிட்டு ஒருத்தி பிறந்தாலே, அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் மிக மோசமான நாள். எந்த குழந்தை உண்டானதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டனோ, அந்த குழந்தை ஏன்டா பிறந்ததுன்னு எனக்குள்ள கும்பிடுன்னு. ஆசை கோடி நெஞ்சில் தாங்கனே நித்தம் உன்மடியினில் கண்ணுற 20 வருஷமா அவளை நான் வெறுத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த வெறுப்பை என் மனசு விட்டு மாறாது. கண்ணான கண்ணே அப்பா, நான் என் நாளும் உந்தன் கண்ணே. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே. இன்டர்வியூ போதும். தாலும் மறுத்தாலும் நான் உன் கண்ணே.
மீரா மீரா ப்ளீஸ் அழாத. மீரா அழாத. அப்பா சொன்னது கேட்டீங்களா ஐயவா? நான் பிறந்ததுதான் அவர் வெறுக்கிற நாளா நான் பிறக்க போறேன்னு சந்தோஷப்பட்டவரு இப்ப நான் ஏண்டா பிறந்தேன்னு அவர் நினைக்கிறாரு. மீரா அப்பாவோட கோவம் உனக்கு தெரிஞ்சது தானே? எனக்கு தெரிஞ்சு நீ அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாம். இல்ல ஐயவா, அவரோட சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சா அது அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இன்னும் சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா விதி அந்த சந்தோஷத்தையே துக்கமா பொறுக்க வச்சிருச்சு. என்ன பண்ணாலும் அந்த வெறுப்ப அவர் மனசுல இருந்து மாத்தவே முடியாது. நான் ஒரு சாபக்கேடான பொறுப்பையுவா. மீரா ப்ளீஸ் அழாத. அப்பா மனசு மாறும், நம்பிக்கையோட இரு. அவர் மனசுல உள்ள என்ன என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. என்ன வெறுக்கிறாருன்னு நான் சந்தோஷப்படணுமா ஐயவா? அப்படி இல்ல மீரா. அவர் என்ன சொன்னாரு? என் முதல் குழந்தை உருவான அந்த நாள் தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள்னு சொன்னாருல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு. எந்த ஒரு விஷயத்திலும் நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை விட்டுரு. நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க உங்க அப்பா கிட்ட பேச யோசிக்கிறீங்கல்ல? நீ சொல்லி நான் ஏதாவது மறுப்பனா பூமி? இதை மட்டும் அவாய்ட் பண்றேன்னா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. சரி சரி, நான் கம்பல் பண்ணல, உங்க இஷ்டம். நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண? ஏன் பூமி இப்படி பேசுற? நீ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் யார் உங்களுக்கு? என் பொண்டாட்டி. தாலி கட்டாமையே பொண்டாட்டியா? நான் உன்னை எப்போ முதல்ல பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் பொண்டாட்டின்னு. இல்ல உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிரு. நான் பிடிக்கலன்னு சொன்னா அப்ப பிடிச்சிருக்கா? எங்கடி காணோம்? அக்கா என்ன? நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் இப்படி போறேன். போ. பூமி, உன் கண்ணை பார்க்கும்போது போன ஜென்மத்துல நான் யாரா இருந்தேன்னு எனக்கு தெரியுது. அப்படியா? யாரா இருந்தீங்க? போன ஜென்மத்திலையும் நான் உன் வரனாதான் இருந்திருக்கேன். என்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என்னோட லைஃப், நான் தான் உன்னோட லைஃப். அத அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. வருண், என்ன நடந்தாலும் நீங்க இப்படியே இருப்பீங்களா? மாறிடுவேன். என்ன மாறிடுவீங்களா?
ஏ பூமிகா இங்கதான் இருக்கியா? கூட யாரு? வருண் தானே? உங்க 2 பேரையும் என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்ப இருக்கிற அன்பை விட இன்னும் அதிகமா மாறிடும்னு சொல்றேன். நாளாக நாளாக உன் மேல இருக்கிற காதல் அதிகமாயிட்டே போகுது. இது எப்போ அதிகமாகுமே தவிர எந்த காலத்திலும் குறையாது பூமி. சிக்குனடி. இங்க பூமிகா வரும் தானே இருந்தாங்க, இப்போ வேற யாரும் இருக்காங்க. ஏ பூமிகா, என்கிட்டே ஆட்டம் காட்டுறியா? நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன்டி. எதா இருந்தாலும் எனக்கு கால் நான் பண்ணுங்க. பாத்துக்கிறேன். ஓகேவா? சரி. நான் போட்டுமா? நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓகே. போங்க. நினைச்சேன்டி, நீ இந்த ஈவென்ட்க்கு கண்டிப்பா வருவேன்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. பணக்கார பசங்க சுத்துற இடத்துல தானே நீ இருப்ப. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? காசு இருக்கிறவனை வளைச்சு போடுதானே இந்த வேலையிலேயே சேர்ந்த. ஏய் சே, சும்மா நிறுத்துடி. உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு அந்த கல்யாணத்துல வருணை வளைச்சு போட பார்த்த, இன்னைக்கு எவன மயக்க வந்திருக்க? ஆமா, எங்க உன் ஆசநாயகம் வரும்? பயந்து ஓடிட்டானா? இல்ல அதுக்குள்ள அவனை கழட்டி விட்டு வேற எவனையாவது புடிச்சிட்டியா? சீ, நிறுத்து. உன்ன மாதிரியா காசு பணத்துக்காக ஆளை மாத்திக்கிட்ட? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏய், எங்க போற? என்ன பயந்துட்டியா? உண்மையை சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஓடாத, நின்னு பேசு. உன்னை பார்த்து நான் ஏண்டி பயப்படணும்? உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவோன்னு ஒதுங்கி போறேன். ஷுஷு, இவ பார்வையில சிக்கிட்டாளா பூமிகா? ஓ, எங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா பாவம், உங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா புண்ணியம் வருமோ? இவ பெரிய உத்தமி. ஆமா, எங்க அந்த வருண்? உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே, எங்க அவ? ஏய் விட, கேட்டுட்டு இருக்கல, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா சும்மா ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? அடி வாங்கி புத்தி வரலையா? சீ, வாயை மூடு. அப்படி போடு என் செல்ல குட்டி. என்ன, உனக்கு மட்டும்தான் சவுண்ட் விட தெரியுமா? போனா போதுன்னு பார்த்தா ஓவரா எகுற. பட்ட அசிங்கம்லாம் பத்தாதா உனக்கு? என் கிட்டயும் வருண் கிட்டயும் அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு அன்னைக்கு பரிகாரத்துல அர்ஜுன் கிட்டயும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டல. வேண்டாம் பூமிகா, என் கோவத்தை கிளப்பாத. ஆமா, இவ பெரிய இவ. கோவம் வந்தா என்ன, ஊரையே எரிச்சிருவியா? போடி உன் வேலையை பார்த்துட்டு. முதல்ல ஒழுங்கா மனுஷியா மாறி 4 பேருக்கு நல்லது செஞ்சு வாழ கத்துக்க. சரியா சொன்ன பூமிகா. ஆனா இவ மனுஷா மாறுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிளட் அப்படி. அக்காவும் தங்கச்சியும் சொன்னா கேட்க மாட்டாங்க, வேற ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். நான் நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. நீ இவ பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? கரெக்டா மோப்பம் புடிச்சிட்டு வந்து நிக்கிற. அப்படி இவகிட்ட என்ன இருக்குன்னு மயங்கி கிடக்குற? அவகிட்ட அப்படி என்ன குறை? நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால பூமி ஆக முடியாது. என் உயிர் இவ. ஆனா நீ அம்மா, நீ என்ன என் அப்பா அம்மாவோட சுத்திட்டு இருக்க? நீ எப்படி அவங்க கூட சேர்ந்த? நீதான் பெரிய புத்திசாலியாச்சே, அதையும் நீயே கண்டுபிடி. எப்படியும் நல்ல வழியில கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். நீ எப்படி வந்தங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட உன்னை எப்படி ஓட ஓட விரட்டணுங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேண்டா வருண், என்கிட்ட மோதாத. என் கல்யாணத்தை கெடுத்து நாசமாக்கிட்டு நீ இவ கூட ஜாலியா இருக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. எங்களை பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. சும்மா உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. வருண், இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க அனுபவிப்பீங்க. ஏய் போடி, சும்மா வெட்டி சவால் விடாத. 5 எண்ணுவேன்,
அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணணும் இல்ல நின்னா என்ன என்ன பண்ணுவ? கூட ஆள் இருக்கிற தைரியத்துல துள்றியா? இல்லனா என்ன பண்ணிடுவ? ஏய் போ. வா. ஜோடி போட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? ஏ பூமிகா, இன்னைக்கு உன் மானத்தை வாங்கி இந்த ஊரே உன் மூஞ்சில காரி துப்ப வைக்கிறேன். எடுத்துங்க மேடம். ம். என்ன சொன்ன? உன்னையும் அவனையும் பிரிக்க முடியாதா? ஹ, என்கிட்டயே சவால் விடுறியா? உன்னையும் பூமிகாவையும் இன்னைக்கே நான் பிரிச்சு காட்டுறேன். வெயிட்டா, எடுத்துங்க மேடம். நான் இதை எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன மேடம்? ஒரு நிமிஷம், நான் வந்து சொல்றேன். இவன் ஏன் திருட்டுத்தனமா கூல்ட்ரிங்க்ஸை மறைச்சு எடுத்துட்டு போறா? இதுதான் உன் பிளானா? எவ்வளோ அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டல்ல. வினை விதைத்தவன் வினைய அறுப்பான். நீ இன்னைக்கு அதை பாப்ப. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க தம்பி. அதோ அங்க நிக்குதே ஒரு பொண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட இருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்தது. ஆமா தம்பி, ஏதோ உதவின்னு கேட்டுச்சு. அவ எடுத்த கூல்ட்ரிங்க்ஸை பூமிகா கிட்ட கொடுக்க சொல்லி திருப்பி கொடுப்பா. ஏன் தம்பி? அவ அப்படித்தான், வில்லங்கம் பிடிச்சவ. அவ வேற யாரும் இல்ல, பூமிகா சித்தியோட தங்கச்சி. பூமிகாக்கு ட்ரபிள் பண்றதே அவ வேலை. நான் என்ன பண்ணணும் தம்பி? அந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால பூமிகாக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அத நீங்க... ஐயோ, நான் வாங்க மாட்டேன். இல்ல 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 இல்ல, அத நீங்க வாங்கணும்னு. அத வாங்கி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க தம்பி. அவ அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒரு மருந்தை மிக்ஸ் பண்ணி அத உங்ககிட்ட கொண்டு வந்து பூமிகா கிட்ட கொடுக்க சொல்லுவா. நீங்க அத பூமிகாக்கு கொடுக்காம வேற ஒரு கிளாஸ மாத்தி பூமிகா கொடுத்துட்டு அவ கொடுத்த கிளாஸ அவகிட்டே கொடுத்துருங்க. அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன் தம்பி. நம்ம பூமிகாவுக்கு கெடுதல் நினைக்கிறாளா? சரி சரி, நீங்க போங்க. சரி தம்பி. ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ட்டி ஆரம்பிச்சிடும். டான்ஸ் பாட்டுன்னு ஒரே கலக்கட்டு போகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க இருக்கா பாருங்க அந்த பொண்ணு, எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்காளே, அந்த பொண்ணு பேரு பூமிகா. அந்த பொண்ணு கிட்ட இந்த கிளாஸ கொடுத்துருங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, குறிப்பா இந்த கிளாஸ கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்களே, பிரச்சனை ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஓப்பனாவே கேக்குறேன். என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இதை வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையும் வராது மேடம். போங்க, நான் பாத்துக்கிறேன். பணம் 10 செய்யும்.
பூமிகா மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க மேடம். பூமி செல்லம். Thank you. ஓகே மேடம். இதை குடி, அதை கொடுத்துரு. அங்க போய் கொடுத்துருங்க. அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவ கைக்கு கிளாஸ் போயிடுச்சு. ஹே பூமிகா, இனிமே நீ காலிடி. மேடம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சுட்டேன் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. இந்த சந்தோஷத்துல நீங்களும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தி சக்சஸ் பார்ட்டி ஆஃப் மிஸ்டர் கௌதம், பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர். அவருக்கு இந்த பாராட்டு விழா நடத்துறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். சோ மகிழ்ச்சி ஈவென்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். எங்க மகிழ்ச்சி கம்பெனி சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க. நல்லா ஆடுறாங்களா பாட்டி? வா போங்க. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா? வாவ் சூப்பர். ஓ வாவ், கலக்குறாங்கல்ல. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா? நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்மதன் வந்தானாம், கதி சொன்னானாம், மன்மதன் வந்தானாம், அங்க பாரு பூமிகா, அங்க பாரு. கதி சொன்னானாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். Go go. வாவ். ஏய் சூப்பர் 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 ப்ரோ, கலக்கிட்டீங்க. கைஸ் ஒரு நிமிஷம் வாங்க. ஆமா, எதுக்கு இவங்க மத்த முன்னாடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எல்லாம் நிக்கிறாங்க? பக்காவா இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? Something, 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 something. உனக்கும் எனக்கும் something, something. Come on. Lap dap சொல்லும் something. Logic illa magic something. No no என்றாலே something something என்றாகும். 16 தொடங்கி 60s வரைக்கும் something இன்று யாரடா?
ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க நேரம் இல்லையா சுனோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க நேரம் இல்லையா சுனோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா போதும் போதும் எங்க போறது பூமி வா சீக்கிரம் போயிடலாம் ஏய் சூப்பர் சூப்பர் ஓகே ரைட் பார்க்கலாமா வாங்க யார் ஆனாங்கன்னே தெரியலையே. ஏய் என்ன பயந்துட்டியா? யாரு தானா? பயந்துட்டேனா? நான் எதுக்கடி பயப்படணும்? அப்ப நீ மேடை ஏறி ஆடு. ஆடணுமா? எங்கயா? என் ஆட்டமே வேறமா. இதெல்லாம் ஜுஜுபி சின்ன பசங்க பண்ற வேலை. ஓ அப்படியா? அப்ப நீ பட்டிக்காடு தான். ஏய் ஆமா நீ பட்டிக்காடு தான். அதான் மேடை ஏறி ஆட பயப்படுற. யாரு? நான் பட்டிக்காடா? நீ தாண்டி பட்டிக்காடு. நான் இவ்வளவு நேரம் ஆடிட்டு தான் இருந்தேன். உனக்கு தைரியம் இருந்தா நீ வா, போட்டி போடுவோம். யார்கிட்ட சவால் விடுற? இப்ப பாரு. ஐயோ ஏய் இப்ப பாருங்க சுத்த விட போறாங்க. அஞ்சலி ஐயோ ஏய் லுக் அட் திஸ். அந்த மொத்த கேங்கும் பாருங்க. ஏய் வாவ் வாவ். ஏய் வருண் என்னது இது? ஐயோ ஏய் வந்தனா பார்வதி, என்னது அசிங்கம்? இவ்வளவு போய் நம்ம வீட்டு மருமகன் சொல்லிட்டு இருக்க. இப்படி குடிச்சிட்டு பப்ளிக்ல கேவலமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவ்வளவு போயிட்டு நம்ம வீட்டு மருமகள் ஆகணும்னு நீ சொல்ற? எனக்கே ஒண்ணும் புரியலைங்க. இவளுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் யாரு என்னன்னு முழுசா தெரியாம எந்த வாக்கும் கொடுக்க கூடாது. இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். எனக்கு வேண்டாம் விடு. எனக்கு ஐயோ வாடி விடுகா. பார்வதி, என்ன பார்வதி, இந்த பொண்ணுதான் உன் வீட்டுக்கு மருமகளை வர போறதா சொன்ன? கொஞ்சம் பாத்துக்கோ. சரி.
வாடி எடுக்கா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆடணும். ஆடுறியா? அரேஞ்ச். ஏய் அஞ்சலி. ஓகே மேடம். ஏய் வாடி. வா அக்கா. வா சொல்றேன்ல. சார் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி சார்? இதையாவது எடுத்துக்கங்க. இல்ல நான் அவசரமா போனோம். சார் விழாவுக்கு வந்தவங்க சாப்பிடாம போனா அது எங்க கேட்டரிங் சர்வீஸ் அவமானப்படுத்துற மாதிரி சார். உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சாப்பிடுங்க சார். இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல வேண்டாம். இது எப்போதுமே நானும் என் பையன் வரணும் சேர்ந்ததை சாப்பிடுவோம். பல ராத்திரிகள் நாங்க 2 பேரும் வெளில போய் இதை சாப்பிட்ருக்கோம். இப்போ நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் இல்லாம இதை சாப்பிட எனக்கு மனசு வரல. வேண்டாம். அப்பா. ஏய் வருண், எப்படிடா இருக்க? என்ன பண்ற? அப்பா அப்பா அப்பா, நீங்க என்ன அப்படி பேசினது என் நல்லதுக்கு என்ன அப்ப தெரியல. நீ நல்லா வரங்கிற கோவத்தினால தான் உன்னை வீட்டை விட்டு வெளில அமிச்சனே தவிர அதுக்கப்புறம் உன்னை பார்க்காம நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் பத்தல. வருண், உனக்கு என் ஞாபகம் வரல இல்ல? அப்பா, நீங்க என்ன சொன்னீங்க? கையெழுத்து போடும்போது இனிஷியல் போடுவோம், அப்பா மட்டும் தான் என் ஞாபகம் வரும்னு சொன்னீங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஞாபகம் தான்ப்பா. டேய், நீ இப்ப எங்கடா இருக்க? என்ன பண்ற? உனக்கு என் ஞாபகம் வரலையா? நான் இந்த ஈவென்ட் பண்ற மகிழ்ச்சி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க பிள்ளையா இருக்கும்போது எனக்கு காசோட அருமை தெரியலப்பா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என் உடம்புல வேர்வையா வர ஆரம்பிச்சிருக்கு. 5000 ரூபாய் காசை சம்பாதிக்க போராடும் போதுதான் 5000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு இப்பதான்ப்பா புரியுது. I feel proud to be your son, Dad. என் நம்பிக்கை வீண் போல வரும். நீ மாறி வரணும்னு ஆசைப்பட்டேன், அது இப்ப நடந்துருச்சு. ஆனா இப்போ நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் என் பக்கத்துல இருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்பா. வருண், உனக்கு என் மேல கோவம் இல்லையப்பா? ஏன்பா கோவம் பண்ணும்? நீங்க என்ன பனிஷ் பண்ணலப்பா, பாலிஷ் பண்ணிருக்கீங்க. உங்க புள்ளையா வருண் சன் ஆஃப் மனோஜ்னு என்னைக்கு என்னால பெருமையா சொல்ல முடியுமோ
அன்னைக்கு நான் உங்களை தேடி வருவேன்ப்பா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்க வரும். ஆனா நீ ஏசி கார் பங்களான்னு வசதியா வாழ்ந்துட்டு. அப்பா எனக்கு ஏசி தேவையில்லப்பா. உங்க ஆசை இருந்தா போதும்பா. நீங்க நினைக்கிற மாதிரி என்னால கண்டிப்பா ஜெயிச்சு வர முடியும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் புள்ள வரும்னு நீங்க பெருமையா சொல்ற அளவுக்கு நான் உங்களை தேடி வருவேன்ப்பா. நான் உங்களையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. இத ஒரு தவமா நினைச்சு லைஃப்ல போராடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. புரியுது வரும், புரியுது. எந்த வேலையுமே கேவலம் இல்ல, எதுவுமே தப்பான வேலையும் இல்ல. செய்யற வேலைய டெடிகேட்டடா ஹானஸ்டா பண்ணா யாராலையும் முன்னுக்கு வர முடியும். நானும் அப்படிதான் வந்தேன். நீயும் ஒரு நாள் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அந்த நாள் எதிர்பார்த்து சரிப்பா உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்ப்பா. டாட் ஒரு நிமிஷம். எனக்காக உங்களுக்கு பிடிச்ச பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம். பாத்துக்கப்பா. வா வேடுக்கா பொன்ற அக்கா என்னக்கா நீ ஏன் அஞ்சலி என்னடி இப்படி பண்ற? ஏண்டி அறிவு இருக்காடி உனக்கு? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் எங்க இருக்கேன்? இருக்கிற இடத்த கெடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய போற. நான் எதுக்கு தெரு தெருவா அலையணும்? நான் கோடீஸ்வர வீட்டு மருமக. எங்க அதான் உன் கையால நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே. ஏண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வருண் வீட்டுக்குள்ள போனோம். நீ போட்ட வேஷத்தை எல்லாம் நம்பி வருணோட அம்மா உன்னை அவங்க வீட்லயே இருக்க சொன்னாங்க. அடி பாவி, நீ என் வீட்டுல தான் இருக்கியா? அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல வருணும் கூட தகராறு பண்ணா அந்த பூமிகாவை ஏத்துக்கிட்டு ஒன்ன அடிச்சிட்டான். இப்படி எல்லாம் போட்டு கொடுத்து அவங்க அப்பா கிட்டயும் அவன் பேரை கெடுத்துட்டோம். ஒரு வழியா பூமிகா கெட்டவன் நீ நல்லவன்னு நம்ப வச்சேனேடி. அதுக்கு இன்னைக்கு தாண்டி பலனே கிடைச்சது. கௌதம் ஃபேமிலி கிட்ட இவதான் அஞ்சலி என் வருங்கால மருமகன்னு பார்வதி அவங்க வாயாலேயே சொன்னாங்களேடி. இந்த அளவுக்கு சதி பண்ணிருக்கீங்க, இது தெரியாம நான் உன்னை விட்டா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டான்னு தானே பார்வதி அம்மா அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நாசமாக்கிட்டேடி. ஜாலியா இருந்தா அது தப்பா? அப்படியே உன போட்டேனா இன்னும் உனக்கு போத தெரியல. அந்த அளவுக்கு குடிச்சிருக்க. ஏண்டி 5000 கோடி சொத்துடி. உன் கொழுப்பால அதெல்லாம் கெடுத்துருவ போலக்கே. ஐயோ கடவுளே, இப்ப பார்வதி அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போற? முதல்ல நீ வாடி, உன் மயக்கத்துக்கு ஒரு வழி பண்ணணும். வா முதல்ல. வீடுக்கா. அடி பாவீங்களா, எங்க அம்மாவை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள புகுந்து என் அப்பா கிட்ட என் இமேஜை கெடுத்து இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களா? இருக்குடி உங்களுக்கு. அஞ்சலி, உன் வேலைலாம் என்கிட்ட பொழிக்காது.
நேரம் வரும், அன்னைக்கு உன்னை என் அம்மா கிட்ட உன்னை எக்ஸ்போஸ் பண்ற பாரு. என் வாழ்க்கையில எனக்கு அஸ்திவாரமா இருந்த என் மனைவியை முழுகிட்டு ஒருத்தி பிறந்தாலே அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் மிக மோசமான நாள். இது கரெக்டா இருக்கு. நீங்க போங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேஜ் கிட்ட போங்க. ஓகே மேடம். யா. என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன? ஏய் நோ. காட்ட போறீங்களா இல்லையா? சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஒன்னால கோர புல்லுவானவில் தானே தன்னால சால கல்லும் சாமி கல்லா மாறி போச்ச பூந்தேனே. அப்போ நான் விடிஞ்ச பிறகும் உறங்கு கிடத்த கண்ணே தோறக்காம இப்போ நான் உறங்க மறந்து நினைச்சு கிடக்க ஒன்னும் விளங்காம உன்னோட பாதரானும் போகிற மானே கொத்தோட நீயும் என்ன பறிச்சு போக வாசமாகி போறேனே. நான் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல எனக்கே மருந்து கலந்து என்ன குடிகாரின்னு நினைக்க வச்சிட்டல. ஏய் வருண், பூமிகா, எங்க இருக்கீங்க? தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும்தானா? இப்போதைக்கு இது மட்டும்தான். நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வருண், அஞ்சலி இன்னும் இங்க இருந்து போயிருக்க மாட்டால? ஹே, நல்ல ரொமான்டிக்கான நேரத்துல எதுக்கு அவ்வளவு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஏதாச்சும் நீ ரொமான்ஸா பேசுவியா? இல்ல, இன்னைக்கு நாம நினைச்சது நடக்குமா? மீராவை அவங்க அப்பா ஏத்துப்பாரா? பூமி, ஏன் இப்படி வெறுப்பேத்துற? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? இல்ல வருண், இவெண்ட் முடிய டைம் ஆச்சு. அப்படியா? நம்மளவே இப்பதான் தொடங்கி இருக்கு. அத பத்தி கொஞ்சம் யோசிப்போமா? என்னது லவ்வா? நான் தான் இன்னும் சொல்லலையே. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்களா? இரு இரு, உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து உன் காதல் லீலைய காட்டுறேன். அப்புறம் உங்க அம்மா ஒரு பேய் ஆட்டம் ஆடுவாங்கல்ல, அதை உட்காந்து நல்லா ரசிக்கிறேன். ஆரம்பிச்சியா? ஆண்டி, நீங்களே வந்து நேர்ல பாருங்க ரெண்டு பேரும் எப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.